கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்ப மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 5ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். நான் உங்களுக்கு சொல்கிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே இப்படிப்பட்ட வார்த்தைகளை நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள் என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் சத்துருக்களா எழும்புகிறார்களோ, அது குடும்பத்தில் இருக்கலாம் அல்லது வேலை செய்கிற இடங்களிலா இருக்கலாம், நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு விரோதமாய் யாரெல்லாம் சத்துருக்களா எழும்புகிறார்களோ அவர்களை நாம் நேசிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, உன்னை போல் பிறனை நேசி என்றார். நமக்கு விரோதமாய் யார் சத்துருக்களா எழும்பினாலும் நாம் மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது தேவன் நம்முடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உன் வீட்டாரே உனக்கு சத்துரு என்று வேதம் சொல்கிறது. பிரியமானவர்களே, ஒருவேளை சொந்த குடும்பத்திலே நமக்கு விரோதமாய் யாராவது எழும்பலாம், சத்துரு யாரையாவது எழுப்பலாம். கர்த்தருடைய பிள்ளைகள் அன்பு கூறும்போது, தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது சத்துருவை மேற்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம யாராவது சபித்தால் அவர்களை பதிலுக்கு நாம் சபிக்காமல் அவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும். நம்முடைய இருதயத்திலே கசப்பு வெறுப்பு இருக்கக்கூடாது. தேவன் நம்முடைய இருதயத்தை பார்த்து ஆசீர்வதிக்கிறவர். ஒருவேளை உதட்டளவிலே நாம் மன்னித்து விட்டேன் என்று சொல்லலாம், ஆனால் நம்முடைய இருதயத்தை கர்த்தர் ஆராய்ந்து அறிகிறவர். அவரை நாம் ஏமாற்ற முடியாது. ஹல்லேலூயா. நம்மை சபிக்கிறவர்களை மன்னித்து ஆசீர்வதிக்கும் பொழுது நம்முடைய குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களை பகைக்கிறவர்களுக்காகவும் நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். பிரியமானவர்களே, நம்மை யார் பகைக்கிறார்களோ, நமக்கு விரோதமாக எழும்புகிறார்களோ அவர்களுக்கு நாம் நன்மை செய்ய வேண்டுமாம். உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள் என்கிறார். இப்படி நாம் செய்வதனால் நாம் பரலோகத்தில் இருக்கிற பிதாவுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நமக்கு விரோதமாக எழும்புகிற நபர்களுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது நம் தேவனுடைய பிள்ளைகள். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். நம்முடைய தேவன் பூரண சர்க்குணராய் இருக்கிறார். அவர் நீதி உள்ளவர்கள் மேலும் அநீதி உள்ளவர்கள் மேலும் மழையை பெய்ய பண்ணுகிறார். தீயோர் மேலும் நல்லோர் மேலும் தமது சூரியனை உதிக்க பண்ணுகிறார் என்று வசனம் சொல்கிறது. அவர் பூரண சர்க்குணராய் இருக்கிறது போல நம்முடைய வாழ்க்கையிலுமே நிறைவான குணத்தோடு நற்குணத்தோடு வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதை ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. தேவனை அறியாத நபர்களுக்கும் நமக்கு வித்தியாசம் உண்டு. நம் தேவனுடைய பிள்ளைகள், நம்முடைய நற்கனிகள் வெளிப்படும் போது மாத்திரமே நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்க முடியும். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் இருக்கிறதா? நம் வேதத்தை வாசிக்கும் பொழுது, தியானிக்கும் பொழுது, ஒவ்வொரு நாளும் வேத வசனங்களை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே நற்குணங்கள் பெருகும். தேவ சமூகத்திலே காத்திருந்து ஜெபிப்போம், அவருடைய வார்த்தையை நேசிப்போம், தியானிப்போம், தேவனுடைய பிள்ளைகளாய் வாழ்வோம், மற்றவர்களை மன்னித்து ஆசீர்வதிப்போம், கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பிசாசுக்கு எதிர்த்து நிற்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து உயர்த்துவார், நன்மையினால் நிரப்புவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்துக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். எங்களுடைய தேவைகளை சந்தித்தீரே, நன்றி அப்பா. உண்ணவும் உடுக்கவும் தங்குவதற்கு இடம் கொடுத்து எங்களை பாதுகாத்தீரே, நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக ஸ்தோத்திரம். இணைந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து கொள்வீராக. பிள்ளைகள் என்னென்ன காரியங்கள் செய்கிறார்களோ, என்னென்ன வேலைகள் தொழில்கள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்க. அப்படியே நன்மையினால் நிரப்புங்கப்பா. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ வீண் செலவுக்கோ மருத்துவ செலவுக்கோ அடிக்கன்னு சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்க. அப்படியே கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு வியாதியோடு கஷ்டப்படுகிறார்களோ என் தேவன் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கொடுங்கப்பா, பலத்தை கொடுங்க. பலவீனத்திலும் அப்படியே பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். சத்துரு கொண்டு வருகிற எல்லா தீமைகளுக்கும் விலக்கி பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க.
யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ என் தேவன் அந்த குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். கர்ப்பத்தின் கனியில் உள்ள தடைகளை நீக்கி ஆசீர்வதிப்பீராக. ரீபா ரபா ரபா தூ ராபா கே ரே ஷேகே லதன ஹந்தரோ ரபா ரபா தூ ராபா கே ரே ஷேகே லதன ஹதரபா. தடைகள் விலகுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே. ரீபா கபரா சாந்தரோ ராபா கபரபர ஷேகே லெதினமா ஹதரபா. ஆவியானவரே உம்முடைய கரங்களிலே எங்களை தாழ்த்துகிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு வாழ்கிறார்களோ அந்த குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுங்கப்பா. சிலுவையில் சிந்திய ரத்தத்தினாலே எங்களுக்கு தேவ சமாதானத்தை உண்டாக்கியவர். ஒவ்வொரு குடும்பத்திலும் தெய்வீக சமாதானம் ஆளுகை செய்யட்டும். சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விளக்கங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பீராக. நன்மையும் கிருபையும் தொடரும் என்றது போல ஜீவனுள்ள நாட்களெல்லாம் பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆசீர்வதிங்க, பலப்படுதுங்க. அதிகாலையில் எழுந்து தேவ சமத்திலே காத்திருக்க ஜெபிக்க எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. அதுக்கு தகுதிப்படுத்துங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க, உடைய வளமினால் நிரப்பி ஆசீர்வதிங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். என் தேவன் தாமே பொறுப்படுத்திக் கொள்வீராக. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஏசு கிறிஸ்தின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.